சரி, அந்த நிலையில் ஒரு வைப்ரேட்டான ஒரு நிலையில் அவங்க என்னையும் அதே மாதிரி விக்கி அப்படின்ற ஒரு நிலையில் தோது பார்க்குறன்றது சரி கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா நான் மாயனும் கிடையாது, நான் முருகனும் கிடையாது. ஓகே, அதனால் டிவிக்கே சார்பாக செயல்படக்கூடிய அந்த மணி அப்படின்ற நபருக்கு காசு கொடுக்குறப்போ கொஞ்சம் பார்த்து பதமாக கொடுங்க. அப்படி காசு கொடுக்குறப்போ இந்த மாதிரி தலைவர் இருக்கார், அவருக்கு நீங்கள் ஏதாவது ஓரளவுக்கு கேஷ் கொடுங்க, ஏதாவது தோதானா தான் உங்களுக்கு கேஷ் கொடுப்போன்னு சொல்லி தான் நீங்கள் காசு கொடுக்கணும். அதே மாதிரி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர்கிட்ட கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லணும். பதம், பக்குவம், பண்பு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஓகே, ஒருவேளை எனக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய சேதாரம் மற்றவங்களுக்கும் ஏற்படும். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிற பெனிஃபிட் ஆனது டூப்ளிகேஷன் ஆகிறது நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஏன் அப்படின்னா நானும் அடுத்த லெவல் கடந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு படிநிலையாக இருக்கும். ஓகே, ஆனால் அதே சமயத்தில் எனக்கு எரர் ஏற்படுறப்போ நிச்சயமாக துன்பம் அப்படின்றது உறுதியாகும். ஓகே, நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவாங்க, போர் நடக்கும், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், பல துன்பம் ஏற்படும். நிம்மதியெல்லாம் வாழறன்றதெல்லாம் ரொம்ப சிரமம். ஓகே, ஏன் அப்படின்னா நல்லபடியான ஒரு வாழ்வியலுக்கு தான் நான் இவ்வளோ தோது பார்க்குறேன். ஓகே, நான் எதுவுமே செய்யலைனா கூட பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக துன்பம் அப்படின்றது நடக்கும். நான் ஏதாவது நல்லது செஞ்சால் மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படின்றது தான் ஒரு விதி. ஓகே, அதனால் இந்த மலர் அப்படின்ற ஒரு கேரக்டர் படிப்பறிவு கிடையாது, ஒரு ரிலேட்டிவ், ஒரு பண்பு, பக்குவம், அவ்வளோதான். ஒரு வேளை நம்மளை ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு கூட அவங்க லைஃப் ஸ்டைலை அவங்க ரன் பண்ணலாம், அது நல்ல விஷயந்தான். ஓகே, நானே ஒரு சில திரைப்படங்களில் ஒரு சில ஆக்டர்லாம் பார்த்துட்டு நம்ம லைஃப்பும் இந்த மாதிரி நான் அமைச்சிக்கணும் அப்போலாம் நானும் நிறைய மோட்டிவேஷ்னலாக நிறைய லைஃப் ஸ்டைல் மாற்றிருக்கேன். ஓகே, என்ன இன்ஸ்பிரேஷனான மூவிஸ்லாம் நிறையாவே இருக்குது. அந்த படங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 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 உற்சாகம், ஒரு தைரியம் அப்படிலாம் இருந்திருக்கு. ஓகே, ரியாலிட்டி லைஃப்பில் ஒரு நபரை நம்ம ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு லைஃப்பில் முன்னேறதுன்றது நல்ல விஷயந்தான். அதுவே பார்த்திங்கன்னா நெகட்டிவாக மாறக்கூடாது. ஓகே, அது ரொம்பவே தீங்கான ஒரு விஷயம். ஓகே, அதனால் என்கிட்ட போட்டி போடுறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு மருத்துவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தான் அணுகணும். ஓகே, அந்த வகையில் அப்துல் கலாம் மலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. நான் மலர் அவங்களுக்கு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் தோதாகாது, அதனால் அப்துல் கலாம் வேறு யாரோ நபரோட தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அது இல்லாமல் மலர் அப்படின்றவங்க நமக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. ஓகே, காலையிலேயே தகவல் சொல்லலான்னு தான் இருந்தேன். சரி, ஓகே, எல்லாமே சால்வ் ஆகுன்னு நினச்சேன், அது சால்வ் ஆகலை. ஓகே, அதனால் டிவிக்கே சார்பாக ஒரு ஏதோ ஒரு பணியில் இயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய மணி அவங்கள நீங்கள் தான் நெறிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும், முறைப்படுத்தணும். ஓகே, அனாவசியமாக என்னோடய விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே, எனக்கு போதும், யூகேயில் இருக்காங்க ஃபேமிலி, அங்கேயே நான் போய் செட்டில் ஆகலாம், யூஎஸ்ஏயில் இருக்காங்க. ஓகே, அதனால் விக்கி நினச்சிட்டு என்னை துன்புறுத்துன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் ஒரு இம்மி அளவு துன்பம் ஏற்பட்டால் கூட அதுக்கு உண்டான தண்டனை பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நான் ஒரு இன்டர்நேஷ்னல். ஓகே, அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். காலையில் சோப்பனங்கி சட்டை மேலே ஏறி ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது சாதாரணமாக கடந்து போக வேண்டிய விஷயந்தான். ஓகே, ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாயனோட நிலையெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணேன். எதுக்காக தேவையில்லாம் இந்த மாயன் இந்த இடத்துக்கு வந்தா அப்படி, அதை பார்த்துட்டு என் முருகன் வந்தா அப்படி, இப்போ நான் வந்து வேறு இங்கே மாட்டிக்கிட்டேன். இந்த சம்பவம்லாம் ஏன் நடக்கணும், எதுக்கு நடக்கணும், என்ன காரணம்னாலும் ரிசர்ச் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறையா பதில் கிடைச்சிது. அதெல்லாமே உண்மை தான். ஓகே, அந்த கேப்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் அது எல்லா பதிலுமே எனக்கு கிடைச்சிது. அதை நான் எதுவுமே சொல்லலை, அவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் நம்ம என்ன தான் ஃபேமிலியை காப்பாற்றினாலுமே ரியாலிட்டியான ஒரு நிலையில் வந்துட்டு நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இவ்வளோ திறமை, இவ்வளோ டேலண்ட்டு, ஆஸ்கார் அவார்டு, இந்த மாதிரியான நோபல் பரிசுக்கு நாமினேஷனு, கின்னஸ் ரெக்கார்டு, எவ்வளவோ அச்சீவ்மெண்ட்டு, அதுக்கப்புறமும் ஏன் வறுமை நிலை தொடருது அப்படின்னா
ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கேஷ் கிடச்சிது அப்படின்னா என்னெல்லாம் நிராகரிச்சிருவாங்க. நான்லாம் தேவையே கிடையாது. தங்கம் தான், வைரம் தான், முத்து தான், பவளம் தான், என்ன வேணால் நம்ம சொன்னாலுமே அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஏதோ ஒரு நிலையில் நமக்கு திரும்ப எரர் ஏற்படுத்த நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நாலேஜும் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு மேஸ்திரி தான். அது ஆனாலுமே அவருக்கு அந்த லேக்கு தெரியாது. ஓகே, அது ஆரம்பத்திலே நிறைய எரரு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறதுன்றது அது ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி தான். ஓகே, அது ஓரளவு ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் அது கண்டினியூ ப்ராசஸ் ஆன மாதிரியான ஒரு நிலையில் ஓரளவு எவ்வளோ வேணால் கேஷ் சம்பாதிக்கலாம். ஆனால் அப்படி கூலியெல்லாம் போய் சம்பாதிக்கிறது ரொம்ப சிரமம். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி அதில் ஓரளவு சம்பாரித்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தோது பார்த்தா தான் ஓரளவு சம்பாதிக்கின்றது தோதாகும். ஓகே, அதனால் இந்த இரவு பகல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பகலான ஒரு மாதிரியாக இருக்கும், இரவான ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படிலாம் கிடையாது. எனக்கு இரவும் பகலும் ஒரே மாதிரி தான். ஓகே, சொல்லப்போனால் ஸ்பேஸில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இருள் மட்டும்தான் இருக்குது. அந்த வெளிச்சம் அப்படின்றது அந்த ஒரு சூரியன், அது ஒரு கோள், அது ஒரு பகுதி மட்டும்தான் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா இடமே நைட்டு தான், அதாவது இரவு தான், இருள் தான். ஓகே, ஒரு சில பகுதியில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. சொல்லப்போனால் இருளில் தான் வெளிச்சம் இருக்குது. அது நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கிறீங்க. இருள்லாம் இப்படி ஒரு கான்செப்ட்டு, ஒளினா அப்படி ஒரு கான்செப்ட்டு. அப்படி கிடையாது, இரண்டுமே ஒன்று தான். ஓகே, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஓகே, அதனால் பகல் டைம் இப்படி நைட் டைம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு டாக்டர் மாதிரி நம்ம என்ன ஏதுன்னு கன்சல்ட் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். ஓகே, அதே மாதிரி தான் இந்த உளவியல் ரீதியான எரர் எல்லாமே தீர்வாகுமான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதியில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஃப்ரீக்வன்சியில் ஏதோ ஒரு நிலையை தோது பார்த்து நெகட்டிவ் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனாலேயே நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் நிறையா பேர் எனக்கு காசு தரத்துக்கு ரொம்ப தயங்குறாங்க. அவங்களாம் காசு தருவாங்களான்றதே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ஃபேமிலி அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக மாயனுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தோதாகாது. ரிலேட்டிவில் ஒரு பயங்கரமான ஒரு எரரு. ஓகே, எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் எவ்வளோ தான் வசதி இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை உரிகிற அட்டைப்பூச்சி மாதிரி இவங்ககிட்டருந்து நம்ம சுரண்டிக்கலாம் தான் நினைக்கிறாங்களே தவிர ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஏதாவது நல்லது செய்யலாம்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, நல்லதே செஞ்சாலும் அதை பயன்படுத்திட்டு திரும்ப துன்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, அதனால் ஃபேமிலி அப்படின்றது ஓகே தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு இன்னொரு நல்ல ஃபேமிலி அப்படின்றது தான் சரி. அப்போ தான் நிச்சயமாக என்னால் மூவியில் நடிக்கிறதுன்றது, சம்பாதிக்கிறதுன்றது எதுனாலும் எனக்கு தோதாகும். ஓகே, தற்சமயம் இருக்கக்கூடிய ஃபேமிலி ரொம்பவே வறுமை நிலையில் இருக்காங்க. ஓகே, இதுக்காகவே நான் காலையிலேயே ஒரு திட்டத்தை வகுக்கலாம்னு நினச்சேன்.